நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அந்த பார்க்கடலை விட்டு கோகுலம் வந்தது எதற்காக? ஹே பக்தவத்சலா, எளியவனுக்கு தங்களிடம் ஒரு வேண்டுகோள். என்ன? பிரபு, தாங்கள் எங்கும் இருப்பவர். ஒவ்வொரு ஜீவனின் உணர்வுகளும் உங்களுக்கு புரியும். புரிந்தும் கேட்கிறீர்கள். அதுவே என் பாக்கியம். பகவானே, முன்பு தாங்கள் விஷ்ணு அம்சத்துடன் தரணியில் ஸ்ரீராமனின் ரூபத்தில் அவதாரம் எடுத்தீர்களே, அப்போது உங்கள் தம்பியாக லட்சுமணன் ரூபத்தில் நிழல் போல நீங்காமல் இருந்தேன். பிரபு, அந்த பிறவியில் படாத பாடுபட்டேன். மனது புண்ணாகிவிட்டது. எதற்கு? அன்பரே, அப்போது கடுமையாக நடந்து கொண்டேனா? பல சிக்கலான காரியங்களை செய்யும்படி நேர்ந்தது இல்லையா? இல்லை பிரபு, இல்லை. அப்படி இல்லை பிரபு. பணி செய்யவே நான் உருவானவன். கஷ்டங்களை அன்று சுமந்தது மனதை சிறிதும் பாதிக்கவில்லை. அப்படியானால் எதற்காக என்னை பார்க்க வந்தது? பகவானே, உங்கள் தம்பியாக இருந்ததால் மூத்தவராகிய உங்கள் பேச்சை தட்ட முடியாமல் இருந்தேன். தம்பி என்ற வரம்பு எனக்கு இருந்ததால் தங்களை பல சிக்கல்களில் இருந்து தடுக்க முடியவில்லை. அன்று மட்டும் நான் அண்ணனாக இருந்தால் பிரபுவுக்கு வனவாசம் இருக்காது. வனத்தில் காலில் செருப்பில்லாமல் நடக்கும் நிலைமையும் இருந்திருக்காது. பிரபு, தாமரை போன்ற தங்கள் பாதம் கல்லிலே நடப்பதைக் கண்டு அப்போது என் நெஞ்சிலே வேதனை என்ற முள் குத்தியது. அப்படி ஒரு கொடுமையான வேளையில் நான் மட்டும் உங்கள் அண்ணனாக இருந்தால் சத்தியமாக என் பிரபு, என் மாதா சீதா மரவுரி பூண்டு 14 வருடங்கள் வனவாசம் போகும் நிலைமை கண்டு 14 லோகங்களையும் நான் சுட்டெரித்திருப்பேன். ஆகையால் பிரபு, பணிவுமிக்க என் பிரார்த்தனை, இந்த முறை தாங்கள் அவதாரம் எடுக்கும் போது அன்று தம்பியாக இருந்த என்னை தமது அண்ணனாக பிறக்க வையுங்கள். மனது ஆசைப்பட்டது சொல்லிவிட்டேன். தம்பியாக சேவை செய்தேன், அண்ணனாகவும் செய்வேன். என்னை மாதா தேவகியின் 7வது கர்ப்பத்தில் குழந்தையாக்கி விடுங்கள். அப்படியே
நடக்கட்டும். சுவாமி, இதை பாருங்கள். இதை பாருங்கள் சுவாமி. என்ன இது ஜோதி? என்ன இது? ஆம் சுவாமி, அதிசயத்தை பாருங்கள். இந்த ஜோதி என் கர்ப்பத்தில் புகுந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. இந்த பிரகாசம் சூரியோதயம் போல் இருக்கிறது. தேவி, என்ன இது? அற்புத ஜோதி பிரகாசம். இதுதான் 7வது பிள்ளையின் அடையாளமா? பாருங்கள், இந்த முறை பிறப்பது அதிசய பிள்ளை. அதன் அறிகுறிதான் இந்த சிறைக்கூடமே பிரகாசமா இருக்கிறது. பிரபுவின் லீலை. இது 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 ஆண்டவன் வருவதின் அடையாளம். பிறப்பது 7வது பிள்ளைதானே? ஆம், 7வது பிள்ளைதான். பின்பு பின்பு ஏன் பிரகாசமாக தெரிகிறது? தேவி, தேவி, இந்த அதிசயத்தை மறைத்து விடுவோம் இந்த அதிசயத்தை தேவி. யாரும் பார்க்க கூடாது. இதை யாரும் பார்க்க கூடாது. இந்த அதிசயத்தை, இந்த பிரகாசத்தை மறைத்து விடுவோம் தேவி. சுவாமி, அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த பிரகாசத்தை மறைக்கவும் முடியாது. சுவாமி, இந்த சிறை எங்கும் பிரகாசமா இருக்கிறது. அட, இது என்ன அதிசயம்? இருட்டான இந்த சிறையில் இவ்வளவு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? அதோ பாருங்கள், அங்கே தேவகியின் வயிற்றிலிருந்து பிரகாசமான ஜோதி ஒன்று தெரிகிறதே. உடனே போய் மன்னரிடம் இதை சொல்வோம். வாருங்கள். புரியாத புதிர் போல் இருக்கிறது. இது 8வது கர்ப்பமும் இல்லை. இதில் ஆண்டவன் வருவதற்கு பின்பு ஏன் இந்த அற்புத அதிசய ஒளி? நான் நினைக்கிறேன், நம்முடைய இந்த வேதனையை பார்த்து பிரபு நமக்கு நம்பிக்கையை உண்டாக்க இந்த ஒளியை அனுப்பி இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, பொய்களை பேசி ஏமாற்ற வேண்டாம். முடிவு எனக்கு தெரியும். கம்சன் இந்த பிள்ளையையும் இரக்கமின்றி கொல்லுவார். பிள்ளையை கொன்றே விடுவார். புலம்பாதே தேவி, அழக்கூடாது. மாதா இதை அறியாள்.
இந்த பிள்ளையின் முடிவு அந்த கம்சனின் கையில் இல்லை. நிஜம்தானா? தேவகியின் வயிற்றின் மீது பிரகாசம் தெரிகிறதா? இதை நம்ப முடியாது, இதை நம்பவே முடியாது. இது நிஜம்தான் மன்னவா. நான் பார்த்த பிறகுதான் சொல்கிறேன். ஜோதி பிரகாசத்தினால் இருண்டு கிடந்த சிறையே இன்று உருமாறிவிட்டது. இது நிஜம்தானா? சொல் சானூரா, இது நடக்கக்கூடியதா? இது ஏதோ மாயாவியின் விளையாட்டு. இது வேஷம் போடும் விஷ்ணுவின் சூழ்ச்சி. அவன் பெரிய மாயாவிதான். என்னை ஏமாற்றி ஒரு முடிவு கட்ட நினைக்கிறான். ஒருவேளை அவன் 7வது கர்ப்பத்தில் வந்து விட்டானோ? வருவான். அந்த கவடம் புரியும் விஷ்ணு வந்தால் அவன் தப்பிப்போக கம்சனின் கையில் இருக்கிற வாள் பார்த்துக் கொண்டிருக்கான். தனுரா, நான் போய் பார்க்கிறேன். என்ன நடித்ததா? மாய ஒளியா? பார்வையே தெரியவில்லையே, ஒன்றுமே தெரியவில்லையே. தனுரா, தனுரா, நீ எங்கே போய்விட்டார்? மன்னவா, மன்னவா, பயம் எதற்கு? தனுரா, என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போ. பார்க்கும் இடமெல்லாம் இருட்டு. என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போ தனுரா. பாம்பு பயங்கரமானது, என்னை கடிக்க வருகிறது. சந்தேகமில்லை, இது விஷ்ணு அனுப்பிய பாம்புதான். என் கண்களை கொத்த வருகிறது சானூரா. என்னைத்தான் கொத்த வருகிறது சானூரா. என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போ. என்னை விட்டு எங்கேயும் நீ போய்விடாதே சானூரா. என்னை விட்டு போய்விடாதே சானூரா. வெளிச்சத்திற்கு கொண்டு போ, வெளிச்சத்திற்கு கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ.